இப்பதான் அருண் கேட்டீங்க, தாரா பாருங்க பளிச்சுன்னு வந்துடுது. சுப்ரீம் ஸ்டார் நீங்க தான்ப்பா சுப்ரீம் ஸ்டார். இங்க எல்லாருக்கும் நீங்க தான். I am blessed. Okay, let's say correct. எப்படி இருக்காப்பா? அம்மா நல்லா இருக்கம்மா. இது கிட்ட இருக்கா? இப்போ வெளியே வருவா. இருக்கட்டும் இருக்கட்டும். குழந்தைகள் நல்லா இருக்கணும், எல்லாம் சௌக்கியம் தானே? குட், வெரி குட். விஜய் பெரிய ரொம்ப பிஸியோ? ஆமாப்பா, வாரத்துல பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு கிளாஸே இல்ல இந்த வாரம். சரி சரி. Okay, let's say correct. Palms for the left facing the ceiling. Let's chant the vibrant hum 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting home, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually opening. Good. So, ரொம்ப அழகா கடப்பா சுவாமிகள் ஒரு எப்படி அந்த காலத்துல அரிச்சுவடின்னு சொல்லுவாங்க. நாங்க தான் ஸ்கூல்ல படிக்க வச்சோம். ஆரம்பிச்சு ஔவையாருடைய அறம் செய்ய விரும்பு, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இது ஒரு புக்கு அந்த காலத்துல. இது ஸ்டாண்டர்ட். அதுதான் ஒரு வகையில இட் மைட் ஹவ் பிளேஸ்ட் தி பேசிஸ் ஃபார் தி கேரக்டர் பில்டர். அதுல மாற்றமே கிடையாது. அப்பேற்பட்ட இருப்பாரு. அது போல கடப்பா சுவாமிகள் விவரமா 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 கையை பிடிச்சுன்னு எடுத்துட்டு போறாரு. அதனால இது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கவே வேண்டாம். எந்த செஷன் அட்டென்ட் பண்ணாலும் இட் வில் ஹேவ் எ மெசேஜ். சாப்டர் பை சாப்டர் ஐ எம் டேக்கிங் இன் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ் அலாங் வித் மை எலாபரேஷன். ஸோ அது போல நம்ம வாழ்க்கையை முழுமையா எடுத்துக்கிட்டா கூட 3 தான். ஈஷணைகள், ஈஷனா திரயங்கள், 2வது காம குரோதாதிகள், 2 தான். இது 2 தான் நம்முடைய சம்சார பந்தத்துல அப்படியே இழுத்துட்டு போறது. அதனால ஈஷ்ணா திரயங்கள், திரயம்னா 3. ஒண்ணு என்ன? தாரேஷனை, அப்புறமா தனேஷனை, 3வது புத்திரேஷனை. 3 தான். மனைவியோடு நம்ம இருக்கக்கூடிய பந்தமானது அது அப்படியே தொடருது. ஏன்னா அவ்வளவு ஆழ்ந்த ஒரு பந்தம் அது. அடுத்தது புத்திரேஷனை. புத்திரேஷனைன்னா வெறும் குழந்தைங்க மட்டும் கிடையாது, பேரம் பேத்தி எல்லாமே. ஐயோ நம்ம பையனோட பொண்ணாச்சு, பையனுக்கு குருஜி சொல்லுவார், ஒவ்வொரு தாத்தாவுக்கும் அவங்க பேரன் தான் உலகத்தில் இருக்கிறதுலயே பெஸ்ட் பேரன் தான். அவன் என்ன சொன்னாலும் அடடா என் பேரன் மாதிரி யாருமே கிடையாதுங்கிற மாதிரி. நேச்சுரல். தட் இஸ் ஹவ் தி நேச்சர் பைண்ட்ஸ் யூ வித் ஆல் திஸ். அதுக்கு அடுத்தது தனேஷனை. தனேஷனைங்கிறது எல்லா விதமான உடைமைகள் தனேஷனை. இப்ப யோசிச்சு பார்க்கலாம், என்ன சுனாமி வந்தப்பெல்லாம் நான் வீடா போய் சேர்ந்து நான் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இயர் 2004. அப்ப பார்த்தோம்னா இதே அண்ணா நகர்ல இப்ப நியூரி டவர்ஸ், அப்ப சோனெக்ஸ் டவர்ஸ் பேர் அதுக்கு. அங்க எல்லாம் கும்பலா போட்டு சார்ட் அவுட் பண்ணுவோம். Believe me, 90% of the stocks we received were either used or totally soiled. எனக்கு வந்து அப்பவே ரொம்ப கோபம் வரும். இதெல்லாம் கொடுக்குறாளடா இவள மனுஷாளா, அவங்க கிட்ட இதை கொடுத்து அவங்க போட முடியாத தூக்கி போட்டதை இன்னொரு மனுஷனுக்கு தன்ன மாதிரி மனுஷன் கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறச்சே ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய 90% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வேர் லைக் தட். கிழிஞ்சு போனது, கட்டிக்க முடியாம நாடா போனது, இந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ட் பண்ணதான் பார்த்தேன். அதுதான் அந்த இருக்கிறத கொடுக்கறதுக்கு ஒரு தயக்கம். இதெல்லாம் நம்ம ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிக்கணும். இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கறச்ச நம்ம எப்ப யூஸ் பண்றதுக்கு தகுதி இருக்கோ அவங்க நமக்கு கொடுத்து அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் கட்டி அதனால பாவம் தான் வரும். ஒருத்தருடைய மனசுல நீங்க விரிவாக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது புண்ணியம்.
ஒரு மனுஷன் சுருங்க செஞ்சா அது பாவம். இதுதான் பேசிஸ் தம்ரூல. ஏன்னா நான் காரைக்கால்ல நாகப்பட்டினத்துல இந்த கேம்ப் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா அப்ப சேவை பண்ணிட்டு இருப்பேன். அப்ப போக வேண்டியிருந்தது. அப்போ ஒரு மீட்டிங்ல ஒரு முஸ்லீம் பெரியவர் சொன்னார், நான் வந்து ராவுத்தர் பரம்பரை, பணக்கார கொழுத்த பணக்காரங்க நாங்க. ஆனா இந்த சுனாமி வந்ததுல வீடு இழந்து எல்லா உடைமைகள்லாம் போயிடுத்து, என் பேரன் பேத்திங்கெல்லாம் போயிடுத்து. நீங்க எல்லாமே சாப்பிட கொடுத்தீங்க, போட்டுக்க ட்ரெஸ் கொடுத்தீங்க. அப்போ யோசிச்சு பார்த்தேன், பிரியாணி இல்லாம ஒரு நாள் கூட எனக்கு போகாது. ஆனா ஏதோ சாம்பார் சாதம் கொடுத்தீங்க, உயிர் வாழுது தேவை, என் தலையெழுத்து நான் சாப்பிட்டேன். ஆனா ட்ரெஸ் கொடுத்து இதை போட்டுக்கோ சொன்னீங்க, எப்பேற்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு வந்த நான் இந்த நிலைக்கு வந்தனேன்ட்டு, கடவுளே இது என்ன அப்படி நானு மனசு வருத்தப்பட்டேன். ஆனா நீங்க கொடுத்த மூச்சு பயிற்சியில என்ன இருந்ததுன்னு தெரியாது. நம்ம குழந்தைங்க போனா என்ன, தாய் இழந்து அப்பா இழந்து குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க எடுத்துன்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது. நிச்சயமா உழைச்சி மறுபடியும் நம்ம இழந்ததை மீட்போம் என்ற ஒரு அற்புதமான எங்களுக்கு கூட இந்த புத்துணர்ச்சி வந்தது. அதற்கு காரணம் இந்த வாழும் கலை ஆசிரியர்கள் தான் சொன்னப்ப நாங்க பட்ட கஷ்டம். அப்புறம் வாலண்டியர், அப்ப அங்க இருந்த கஷ்டம்லாம் போயிடுது. அது போல மூச்சு பயிற்சி முக்கியத்துவம் சொல்றச்ச இந்த ட்ரெஸ் பத்தி சொன்னேன். அதுதான் வந்து ரொம்ப நம்ம பார்க்கிறோம். அதுதான் அது வந்து தனேஷ் கண்ணன். அதனால பார்த்து இந்த 3 பார்த்த விவரமா பார்த்தாச்சு. இப்போ ஒரு முக்கியமான டிப்ஸ் தர கடப்பா சுவாமிகள், அதான் பிராக்டிக்கல் கைடன்ஸ். காமம் 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 சொல்றீங்க, அந்த காமத்தை ஏன் உங்களால விடுவிச்சுக்க முடியல? காமம்ங்கிறது வந்து நாட் ஈவன் ஜஸ்ட் லஸ்ட், எனி டிசையர் ஆன் எனிதிங் அப்சஷன் ஆன் எனிதிங். அவர் என்ன சொல்றார், அந்த பொருளை பிடிக்கிறதுனால தான் உனக்கு அது ஆசை இருக்கு. அந்த பொருள் மேல இருக்கிற பிடிப்பை விட்டு விடுங்கிற. இப்ப வந்து எனக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப இஷ்டம். குலாப் ஜாமுன் ரொம்ப இஷ்டம். பாக்குறேன் குலாப் ஜாமுன் ஒரு மாதிரியா இருக்கு, என்னடா இது? ஒரு வீட்டுக்கு போயிட்டு குலாப் ஜாமுன் கொடுக்கல, குலாப் ஜாமுன் கண்ணெதிரிலேயே இருக்கு, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சாப்பிட மனசு அதே இருக்கு வச்சுருக்கு. குலாப் ஜாமுன் இதெல்லாம் அனுபவம் தான். ஒரு கல்யாணம் விட்டு ரிசப்ஷன் போறோம், நம்ம பக்கத்துல இருக்கிற டயபெட்டிஸா இருப்பாரு, அவன் குலாப் ஜாமுன் வச்சுட்டே வரும் இலையில, அவரு வேணாம் பாரு. இந்த மனுஷன் நம்மளை தாண்டி பக்கத்து இலையில வைப்பாரு, நம்மள அவர் கூடவே இருக்கிறத ஓவர்லுக் பண்ணிடுவார். நம்ம மறுபடியும் திரும்பி கூப்பிட்டு குலாப் ஜாமுன் கேட்க முடியுமா? அது ஒரு மாதிரியா இருக்கும். சரி, அது ஆனா மனசு மத்த எதுலையுமே கவனம் போகாம இந்த குலாப் ஜாமுனே கவனம். அதுக்கு கடப்பா சுவாமிகள் சொல்ற, அந்த குலாப் ஜாமுன் மேல உனக்கு ஈர்ப்பு இருக்கு, அந்த சங்கல்பத்தை விட்டுடு அப்படிங்கிற. சங்கல்பம் என்றால் ஒன்றை மனத்தால் இமேஜினேஷன் நாம் வரித்த, நமக்குள்ள ஒரு அந்த வரைபடத்தை வரைஞ்சுக்கிட்டு அதன் மேல் கவனம் செலுத்துதான் சங்கல்பம். அந்த சங்கல்பம் தான் மனதினுடைய மாற்ற முடியாத இயற்கை. அவர் என்ன சொல்றார், அந்த பொருள் மேல் இருக்கக்கூடிய பற்ற விட்டுடும். அதுக்கு அற்புதமாக பதஞ்சலி சொல்வார், பிரதிபக்ஷ பாவனா. அதற்கு மாற்றான கருத்தை யூஸ் பண்ணுறார். இதுதான் புத்தர் கதை எப்பவுமே சொல்லுவேன். ஒரு வீட்டுல இந்த ஒரு வேசி இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அந்தமாவுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ புத்தர் அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பார் தன்னுடைய சீடர்களுடன். எல்லாரும் வந்து அவரை நமஸ்காரம் பண்றச்ச இந்த வேசி நினைச்சுப்பா என்ன பார்த்து நமஸ்காரம் பண்றாங்கன்ட்டு சிரிச்சுட்டே போவா. ஆனா கடைசியில பார்த்தா புத்தரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு தாங்க முடியாத ஒரு கோபம் வந்த உடனே இவர் எப்படி என்னுடைய வலையில் சிக்க வைத்து விடுவேன் அப்படின்ட்டு புத்தர் கிட்ட நேரா புத்தர் விஹாரத்துக்கு வந்து, நீங்க ஒரு நாளாவது என்னுடன் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். புத்தர் பெருமான் சரிட்டு சீடரோட போவார். அந்த சீடர்களுக்கு எல்லாம் அற்புதமான விருந்தெல்லாம் வச்சிருக்கப்பா, நீ நல்லா இருமா அப்படின்ட்டு புத்தர் பெருமான் திரும்பி வர்றார். அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னுடன் ஒரு இரவாவது நீங்கள் கழிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், தயவு செஞ்சு வாங்க அப்படிங்கிறப்ப, ஒரு இரவா? எத்தனை இரவுகள் உன்னுடன் நான் கழிக்க போகிறேன் தெரியுமா? கண்டிப்பா வரேன், இதை விட வேற என்ன இருக்க முடியும், பாக்கியம் இருக்க முடியும்ட்டு வந்துருவார். அந்த சுத்தி இருக்கிறவங்க மாதிரியா பார்ப்பாங்க புத்தர். எல்லாருக்குமே இந்த சீடர்களுக்கு ஷாக் கட்சியமா இருக்கும். அடுத்த நாள் புத்தர் அடுத்த கிராமத்துக்கு போயிடுவார். அப்படியே போயிடும். அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அதே வேசி தன்னுடைய அழகிழந்து ஐஸ்வர்யங்களை இழந்து மற்றவர்களால் கவனிக்கப்பட முடியாத ஒரு நோயாளியாக ஒரு குடிசையில் இருக்கும் பொழுது யாராலுமே
சீண்டப்படாமல் தீண்டப்படாமல் இருக்கும் பொழுது டக்கு டக்குன்னு வாசல் கதை தட்டுவாங்க. இந்த அம்மா கஷ்டப்பட்டு போய் திறக்கிறச்ச புத்தர் பெருமான் நின்றுட்டு இருப்பார். நீ உன்னுடன் இரவுகளை கழிக்க சொன்னாயே, இதோ நான் வந்திருக்கேன். அந்த அம்மாவை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு போதனைகள் கொடுப்பார். அந்த அம்மா புத்த பிக்ஷு ஆவாங்க. அவருடைய மடியிலேயே அவர் உயிர்ப்பு. இதுதான் ஞானம். ஆக அந்த சங்கல்பம் தான் முக்கியம். மனசு அந்த ஒருத்தருக்குள்ள அன்புல ஈடுபட்டு தெய்வதத்தில் ஈடுபட்டுட்டா வேற எதுலையுமே வராது. இது ரொம்ப அழகா சொல்றார். அவருடைய வார்த்தைகளையே பேச படிக்கிறேன். அப்படியே நான் முதல்ல என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு அந்த புக்ல எடுத்து நான் நோட்ஸ் படிக்கிறேன். அது உள்வாங்கிக்கும். தட் வில் ஹெல்ப் யூ. காமஸ்வரூபம் அந்த சாப்டரோட தலைப்பு. மன்மதன் சிருங்கார சேஷ்டைகளால் சிற்றின்பத்தை பெருக்கி மோகத்தை உண்டாக்கி ஆசை என்னும் பந்தத்தினால் பிரபஞ்சத்தை விரிவடைய செய்து பிரம்ம ஞானத்தை நாசப்படுத்தி ஸ்திரீ புருஷர்களை பிரமிக்க செய்கின்றான். இதுதான் டிவர்ஸ். ஆனா அது இல்லாட்டி உலகத்துல படைப்பே கிடையாது. அது தேவை. அதுக்கு என்ன பதில் சொல்றார்? காமம் உதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் போக்கிய வஸ்துக்களை விட்டு அது நன்றாயிருக்கிறது என்ற எண்ணத்தை விட்டாலேயே அந்த இச்சை உனக்கு உண்டாகவே மாட்டாது. பிராக்டிக்கல் கைடன்ஸ். பிராக்டிக்கல் கைடன்ஸ். அது என்னடா குலாப் ஜாமுன் ஒரு நாள் 2 நாள் தொடாம இருந்தா புளிச்சு போயிடுது. புளிச்சு போன குலாப் ஜாமுன் வச்சு சாப்பிடுவியா? தேவையில்லை கன்றாவிய. 2 நாள புளிக்க வரல. இது மேல எனக்கு என்ன அவ்வளவு ஆசை? டக்குன்னு போயிடும். இதெல்லாம் பிராக்டிக்கலா இப்ப புக்க பட்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். காமம் உதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் போக்கிய வஸ்துக்களை விட்டு, போக்கிய வஸ்துக்கள் நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களை விட்டு அது நன்றாயிருக்கிறது என்னும் எண்ணத்தை விட்டாலேயே அதில் இச்சை உண்டாகவே மாட்டாது. எண்ணம் தான் காமத்திற்கு விதை. காம ஜெயத்திற்கு இது நன்றாயிருக்கிறது என்னும் எண்ணத்தை விடுவத முக்கியமான உபாயம். இது நன்றாயிருக்குது என்று எண்ணும் எண்ணத்தை விடுவதே முக்கிய உபாயம். எந்த மனிதனும் நன்றாயிருக்கிறது என்னும் எண்ணத்தினாலேயே எந்த ஒரு பதார்த்தத்தையும் இச்சிக்கின்றார்களே என்று நன்றாயிருக்கிறது என்ற எண்ணம் அவனுக்கு இல்லாவிடில் எதையுமே இச்சிக்க மாட்டான். காணப்படும் வஸ்துக்கள் நன்றாயிருக்கிறது என்னும் எண்ணத்தை நாசம் செய்ய வேண்டும். விஷயங்களில் சுகம் உண்டென்று எண்ணமே விடல் வேண்டும். பாவஸ்வரூபமான இந்த காமத்தை விட்டுவிடல் வேண்டும். இந்த ஜென்மத்தில் எவ்வளவு ஈஸ்வர பக்தி செய்துவிட்டு உயிர் விடுகின்றோமோ மறு ஜென்மத்தில் அவ்விடமிருந்து நமது பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு செல்வோம் என்று நாம் அறிய வேண்டும். இதுதான் என்னுடைய எக்ஸ்பிளனேஷன். அதனால ஆசை விடுமின் ஆசை விடும் சொல்றது அது உண்மைதான். அது மாதிரி ஒரு பற்று விடணும். விட்டுட்டோம்னு அந்த காமஜெயம் தானாகவே உண்டாகும் என்று ரொம்ப அழகா சொல்றாரு. ஆசை எருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை எருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்களே ஆசை விட ஆய்வரும் துன்பங்கள்னு திருமலர் திருமந்தம் நம்ம படிச்சிருக்கோம். அதனால அந்த ஆசைங்கிறது நம்ம அதுக்கு கரெக்டா நம்ம குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார் அட்வான்ஸ் கோர்ஸ். அது மேல அது இவர் பிராக்டிக்கலா கைடு தர. அதை இச்சிக்கின்ற எண்ணத்தை விட்டுடணும். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிறதுனாலதான் நமக்கு அந்த ஈடுபாடே வருது. ரொம்ப அழகான சாப்டர் இது. அதுக்கு அடுத்தது என்ன பண்றாருன்னா கைடன்ஸ் கொடுக்குறார். எது ஒண்ணையுமே நீ உன்னுடைய வாயில போறதுக்கு முன்னாடி ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்ட்டு கடவுளுக்கு நைவேத்தியம் காட்டி சாப்பிட வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கை நடைமுறையை கொடுத்துட்டே போறார். நான் அதனால தான் ஒவ்வொரு சாப்டரா எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம 30வது சாப்டர்ல இருக்கோம். கடவுளுக்கு நைவேத்தியம் காட்டி சாப்பிட வேண்டும். அது எப்படிப்பட்ட பொருள் உங்க வீட்டுல செய்யறதா இருந்தாலும், ஒரு பழம் தருகிறீங்களோ, இல்ல உப்புமா பண்றீங்களோ, இட்லி பண்றீங்களோ, சமைக்கிறீங்களோ, ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு அந்த சுவாமி எங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு மனசால அவர் வேர்ட்ஸ்ல சொல்ற பக்தி ஸ்ரத்தையும் மன ஒருமுகத்துடன் இறைவனுக்கு நைவேத்தியம் காட்டி சாப்பிட வேண்டும். ஸ்வாஹா என்றால் சத்தை இழுத்துக்கொள் என்று அர்த்தம். அவர் சொல்ற எனக்கு கூட தெரியாது. ஸ்வாஹா ஸ்வாஹா மேல அது என்னடா மீனிங் யோசிச்சுட்டு எனக்கு பாருங்க எப்படி அழகு சார். நம்ம ஒண்ணு விரும்பி நினைச்சு பானோம்னா நமக்கு இந்த வழி கிடைக்குது சார். அதான் பார்த்துட்டு இருந்தோம்.
தாரா கூட ஒரு 5-6 புக்கு கொண்டாந்து, அப்பா இதை படிக்க பாணி. எனக்கு ஒரே ஆச்சரியம். அதுல பார்த்தா நிஜமாருமே கோரக்கர் கொங்கணர் இந்த இது எனக்கு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். கோரக்கரை பத்தி தெரியும், கொங்கணவரை பத்தி தெரியும், ஆனா அவருடைய ஞான கோவை தெரியாது. அந்த குழந்தை கொடுத்தனாலே எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கு. அது போல நீங்கள் எதை நாடி செல்கிறீர்களோ அது ஏதோ ஒரு தேவதை மனமோ தெய்வ சொல்லும் கிடைக்குது நமக்கு. பார்த்தேன். அது போல ஸ்வாஹான என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. இவர் என்ன சொல்றார், சத்தை இழுத்துக்கொள் என்று பொருள். அதனால இவர் என்ன சொல்றார், சுவாமிக்கு படைக்கிறது நல்ல அரோமா, அந்த வாசனை வர்ற மாதிரி வைக்கணும். இத பேசுறச்சு ஒருத்தர் கிருத்திரமா கேட்டார், சார் நம்ம பழத்தை அறிஞ்சு வச்சிருக்கோம், அதை கூட சூடு பண்ணி தான் கடவுள் கொடுக்கணுமா? பாருங்க புத்தி எப்படி வேலை பண்ணுது. நான் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல கையா காட்டி நேரா போவேன்னு விவேக் சொல்லுவோம் ஆட்டோ டிரைவரா. அது போல நான் என்ன சொல்ல வர்றேன், அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு பாருங்க. சில பேர் நம்ம சொன்னோம்னா போலான்னு வேணாமா, வேணான்னு போலாமா. தே வாண்ட் டு பி லாஜிக் பேஸ்ட். இவர் என்ன சொல்றார், சத்தை இழுத்துக்கொள்ள பழம். இப்ப மாம்பழம் இருக்குங்க, மாம்பழத்தை மூக்கு கிட்ட வச்சது வாசனை வருதா இல்லையா? அது சூடு பண்ணி வைக்கணும் சாமிக்கு. இதேதான் கேட்டேன், ஏங்க மாம்பழத்தை அரிஞ்சுட்டு சூடு பண்ணி வைப்பீங்க? அரோமா, வாசனை. இப்ப அன்னத்து நல்லா சுட சுட சாதத்துல ஒரு துப்பையும் தேக்கரண்டி நெய்ய விடுங்க, எவ்வளவு அழகு வாசனை வருது. அது இறைவனுக்கு படைக்கும் பொழுது ஸ்வாஹா, சத்தை இழுத்துக் கொள்ளுங்கள். அப்போ the very nature of the food will change. பிராக்டிகலி நானும் அம்மாவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை நம்ம மத்த சாதத்தோட கலந்து சாப்பிடுறச்ச அதுதான் பிரசாதம், அதுதான் நைவேத்தியம் காட்டி கொடுக்கிறது தான் பிரசாதம். அதுக்கு ஒரு டாபிக் கொடுத்திருக்காரு இவர். இதுதான் சுருக்கமானது. இது நம்ம தெரிஞ்சுட்ட போதும். நான் ஐம் ஹேண்ட்லிங் மை செஷன் லைக் திஸ். எங்க எலாபரேஷன் தேவையோ அதை மட்டும் எலாபரேட் பண்றேன், மற்றபடி ஃபாலோ பண்ணது நோட் பண்ணிக்கணும். அதான் இந்த டாபிக் வந்து கடவுளுக்கு நைவேத்தியம் காட்டி சாப்பிட வேண்டும். பக்தி சிரத்தையும் மன ஒருமுகத்துடன் இறைவனுக்கு நைவேத்தியம் காட்டி சாப்பிட வேண்டும். ஸ்வாஹா, சத்தை இழுத்துக்கொள் என்பதே அதன் பொருள். அதற்கு பிறகு அந்த அன்னத்தை, அந்த பிரசாதத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அக்கம்மாங்க பார்த்துட்டு நம்ம 2 லட்டுல வச்சுட்டு, ஐயோ யாரும் வந்தான்னு சாப்பிட்டு காலிங் மேல அடிக்க டிங் டிங்கு ஒருத்தர் வருவார். அவர் கிளப்பிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் கிடையாது. அது ஒரு இண்டிகேஷன். அப்போ நீங்க எந்த சுவாமி கொடுத்தீங்களோ அதுல பிரசாதமா அவர் கையில ஒரு ஸ்பூன் வைங்களேன், கொஞ்சம் பிடிக்கும். அது எவ்வளவு அழகா ஒரு மைன்யூட்டா யோசிச்சு பார்த்திருக்காரு பாருங்க. பிராக்டிக்கல் கைடன்ஸ். ஏன்னா அவர் அனுபவத்தால ஞானத்தை அடைந்தவர். 47 வயது வரைக்கும் பக்கா சம்சாரியா இருந்தவர், மனைவியுடன் இருந்தவர், பிராக்டிக்கலா ஒரு டெப்டி கலெக்டரா இருந்தவர். அவர் மனைவி இறந்ததுதான் அவருக்கு ஒரு மாற்றமே ஏற்பட்டது. அதனால பிராக்டிக்கல் கைடன்ஸ் இருக்கு. அவர் சம்பாத்தியத்துல ஒரு சேரிட்டி ட்ரஸ்டை ஏற்படுத்தி பசியினவர்களுக்கு அன்னம் போடணும், மற்றவாளுக்கு வந்து தோரம் பொறுப்பு, உளுத்தம் பொறுப்பு, எது வேணுமோ அதை பொருளா கொடுக்கும் சொல்லி வாழ்க்கை முறையில் நடந்து காட்டிய அப்பேற்பட்டவர். அடுத்ததுல என்ன சொல்றார், 31வது சாப்டர், அமாவாசையில் பிதுர் தர்ப்பண மந்திரம் கொடுக்குறார். எனக்கு வந்து அந்த டாபிக் அவ்வளவு சம்மந்தம் இல்லாது. இப்பதான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம தனியா ஒண்ணுமே கொடுக்கறது கிடையாது, ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு கொடுக்குறோம். சோ வாத்தியார் திருப்பி சொல்ற மந்திரத்தை கூட நம்மளால திருப்பி சொல்ல நிறைய பேர் தெரியறது இல்லை, தெரியாது. ஏனத்தால் காலத்தால் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. நம்ம இன்னும் அந்த காலத்தை பிடிச்சிட்டு தான் முடியாது. அது என்னுடைய ஒரு தாற்பயம். சோ இந்த காலத்துக்கு என்ன பொருந்ததோ அதை வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பிதுர் தர்ப்பணம் முக்கியம். அப்புறமா 32வது சாப்டர், அன்னத்தை நாம் புசிக்கக்கூடிய உணவை மந்திரபூர்வமாக சாப்பிட வேண்டும். மந்திரபூர்வம் இது மந்திரங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்ச பிராணா. என்ன பஞ்ச பிராணா? பிராண, அபானா, சமானா, உதானா, வியானா, எல்லாமே அவ்வளவுதானுங்க. பஞ்ச பிராணந்தன் நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றார், அன்னம் சாப்பிடும் முன் சொல்ல வேண்டிய மந்திரம் 1 ஓம் பிராணாய ஸ்வாஹா. அடுத்தது சொல்லவே வேணாம், கேட்டாலே போதும், நீங்க நோட் பண்ணவே வேண்டாம்.
ஏன்னா நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம இந்த எல்லாமே நமக்கு தெரியுது. இது ஒன்லிய ரிவிஷன். கூடவே வாங்க, எது வேணுமோ அதை குறிச்சுக்கணும். அடுத்த மந்திரம் ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாயக ஸ்வாஹா. அவ்வளவுதான், தெரிஞ்சு போச்சு பஞ்ச பிராணம். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? ஓம் பிரம்மனே ஸ்வாஹா, இந்த உணவு பிரம்மத்திற்கு நைவேத்தியம் படைத்ததாக இருக்கட்டும். அடுத்தது பிரம்மணி ஆத்ம அமிர்தத்வாயா, எனக்குள் இருக்கும் அந்த ஜீவாத்மா இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அன்னத்தை உண்டு அது அமிர்தமாக என்னை வளர்க்கட்டும், அது அமிர்தமாக மாறி என்னை இறைவனோட சேர்க்கட்டும். இதுதான் இவர் கொடுத்திருக்கிறது. நீங்க லாஸ்ட் டூ வேணா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா. அதுக்கு அடுத்தது ஓம் பிரம்மனே ஸ்வாஹா, பிரம்மத்துவம். அடுத்தது பிரம்மணி ஆத்ம அமிர்தத்வாயா, பிரம்மணி ஆத்ம அமிர்தத்வா. இது சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்ற? இப்படி செய்வதனால் நல்ல குணங்கள் உனக்குள் உண்டாகும், வைராக்கியம், ஜீவகாருண்யம், ஈஸ்வர பக்தி உண்டாகும். அஷ்டு பண்ணிட்டு முக்கியமாக மாமிசம், மீன் முதலானவற்றை சாப்பிடுதலை தவிர்த்தல் மிக மிக முக்கியமாகும். ஆன்ம பாதையில் மாமிசம், மீன் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்குள் ஜீவகாருண்யம் ஏற்படும். அதுக்கு ரீசன் சொல்லிட்டார். இப்போ நீங்க வெஸ்ட் பெங்கால்லாம் போனீங்கன்னா அங்க வந்து மீன்லாம் வந்து வெஜிடேரியன் தான். அங்க மீன் சாப்பிடுற வெஜிடபிள் தான் அங்க. அது எப்படி தெரியாது. ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரதுலயே பார்த்தோம்னே ஒவ்வொருத்தர் வீட்லயே பின்னாடி ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல மீன்லாம் இருக்கும். கேரளாலும் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தது என்ன. அதனால இவர் என்ன சொல்ற? எதுக்காக சாப்பிட வேணாம்னு சொல்ற? ஜீவ காருண்யம் அப்பதான் உனக்குள்ள உதிக்கும். பியூட்டிஃபுல் ரீசன். சாப்பிட வேணாம் சொல்லவே இல்லை. நீ சாப்பிட்டா உனக்கு ஜீவகாருண்யம் கிடைக்காதுடாங்கிற. ஜீவகாருண்யம் கிடைக்காட்டி மனுஷனே கிடையாது. என்ன அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு பாருங்க. நீ நான்வெஜ் சாப்பிடாத சொல்லவே இல்லை. நீ நான்வெஜ் சாப்பிட இஷ்டம், ஆனால் உனக்குள் ஜீவகாருண்யம் வராது. ஜீவகாருண்யம் வரா காட்டி உனக்குள் இறைமை ஏற்படும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன அழகா ஹேண்டில் பண்ணி, ரொம்ப நெத்தி அடி. அதுல இது இருக்குது, அதுல இது இருக்கு, உனக்கு புரோட்டீன் அதெல்லாம் தொடவே இல்லை. நான்வெஜ் சாப்பிடுறதுல ஜீவகாருண்யம் ஏற்படும். ஜீவகாருண்யம் ஏற்படாட்டி ஒண்ணு முக்தி கிடையாது. பினிஷ். ஜீவகாருண்யம் மற்ற உயிர்களும் நம்மை போலத்தானே. நமக்கு வலிக்கிற மாதிரி அதுக்கு வலிக்கும், நமக்கு பசிக்கிற மாதிரி மற்றதுக்கு பசிக்கும். அந்த உணர்வு தான் ஜீவ காருண்யம். மற்ற உயிர்களிடத்தில் அன்பு பாராட்டுதல், நம்மை போலவே நடத்துதல். அதான ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, ட்ரீட் தி அதர் பீயிங் as you want to get treated. உன்னை மத்தவன் எப்படி நடத்துறான்னு நினைக்கிறேன் அப்படி மத்தவன் பினிஷ். வேற ஒண்ணுமே கிடையாது. நான் மறுபடியும் வந்து சொல்ல வேண்டாம். ரைட். அதனால இந்த சாப்டர் அழகா முடிக்கிறேன். சோ அன்னத்தை கடவுளுக்கு சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது அன்னத்தை மந்திரபூர்வமா சாப்பிடுறச்ச அதுவே நமக்கு அற்புதமான குணங்களை உண்டாக்கக்கூடிய ரொம்ப முக்கியங்க. சாப்பிடுறச்ச அந்த கடவுளுக்கு கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு சாப்பிடுங்க. அந்த ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம சாப்பிடுறது குறைச்சலா இருக்கும், ஆனா சக்தி ரொம்ப சுகமா இருக்கும். அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவ்வளவு சுவையா இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் மேஜர் சாப்டர் வருது. இதை வந்து நீங்க க்ளோஸா கவனிங்க. கூடவே நோட் பண்ணிக்க. என்ன அடுத்தது? சிருஷ்டி. சிருஷ்டிக்கு முன் பிரபஞ்சம் எவ்விதமாய் இருந்தது. இதுதான் டாபிக். 33வது சாப்டர். என்ன சொல்ற? கானல் நீர் போலும், கிளிஞ்சலில் தோன்றும் வெள்ளி போலும், இரவில் ஒரு தூணை ஒரு மனிதராக தென்படுவது போலும், ஒரு கோலி குண்டில் விதவிதமான வண்ணங்கள் இருப்பது போலும், சுத்த நிர்குண நிராகார நிர்விகார பரபிரம்மத்தில் மூல பிரகிருதி என்னும் மாயை உண்டாயிற்று. ஆக
நிர்குண பரபிரம்மத்திலிருந்து மாயை உண்டாயிற்று. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் பிரம்மம். பிரம்மம்னா அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியதுதான் பிரம்மம். அது ஒரு எனர்ஜி, சக்தி. அதுக்கு அடுத்து நான் சொல்றேன் மாயை, அதற்குள்ள இல்லாத அதனுடைய வெளிப்பாடு. அதனுடைய வெளிப்பாடு மாயை. அந்த மாயை உனக்குள்ள அவித்யை, அஞ்ஞானத்தை உண்டாக்கி. அந்த அவித்யானது, அந்த அஞ்ஞானமானது அகங்காரமாக மாறி. எவ்வளவு அழகு அந்த ஸ்டெப். இது ஒண்ணுமே இல்லைங்க, பதஞ்சலி படிச்சிருக்கோம் நாம இல்லையா? வாட் ஆர் த கிளேஷாஸ்? அவித்யா, அஸ்மிதா, ராகா, துவேஷா, அபினிவேஷா. பெரியவங்க எல்லாமே ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொன்ன விதம் தான். அது போல இவர் என்ன சொல்ற, மாயை, பிரம்மம் இருந்தது, பிரம்மத்திலிருந்து மாயை ஏற்பட்டது, மாயையிலிருந்து அவித்யை, அஞ்ஞானம் ஏற்பட்டது, அஞ்ஞானமே அகங்காரத்திற்கு காரணமாயிருந்தது. அது என்ன சொல்றார்? ஆவரண விக்ஷேப சக்தி. விக்ஷேபன வெவ்வேறு, ஆவரணன்னு திரை, ஸ்கிரீன், நம்மை ஞானத்தை மறைக்கக்கூடியது. ஆவரண விக்ஷேப சக்தி. என்ன சொல்றார்? 5 தன்மாத்திரைகள், 5 பெரும் பூதங்கள், இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை இல்லையா? பிரபஞ்சத்தின் 5 பெரும் பூதங்கள் என்ன? ஆகாசம், காற்று, அக்னி, நீர், பூமி. இது பூதங்கள். தன்மாத்திரைகள் என்ன? ஆகாச தத்துவத்துக்கு சப்தம் இல்லையா? அப்புறமா அடுத்தது வாயுக்கு ஸ்பரிசம், அக்னிக்கு ரூபம், நீர் ஜலத்துக்கு ரசம் இல்லாட்டி ருச்சி, அப்புறமா எர்த் எலிமெண்ட்டுக்கு கந்தம், வாசனை. ஆக இந்த 5 தன்மாத்திரைகளும் 5 பூதங்களினால் தான் இந்த பிரபஞ்சமானது இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இது நமக்கு தெரியும். இப்ப நம்ம நிறைய இந்த புக்கை விவரமா படிச்சுட்டு போறதுனால ஒரு எலாபரேட் ரிவிஷன் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், நம்ம 2 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோமான்னு நிஷா சொல்லிட்டு, ஒண்ணுமே மிஸ் பண்ணல நீ, இது ஒன்லி எலாபரேஷன், நமக்கு தெரிஞ்சதான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இட் மே கிவ் யூ மோர் பெட்டர் கிளாரிபிகேஷன் அண்ட் நிதித்தியாசனா. நம்ம படிச்சதை மறுபடியும் ஆசை போடுற மாதிரி இருக்கிறப்ப நமக்குள்ள இன்னும் ஆழமா அந்த இம்ப்ரெஷன்ஸ், நமக்குள்ள ஆழமா அந்த ஞானமாவது உண்டா. அதனால தான் இந்த புக்கை நான் எடுத்துட்டது. ரொம்ப எலாபரேட்டா எடுத்துட்டு பாரு. என்ன சொல்ற? இந்த பஞ்சபூதங்களினால் தான் பிரபஞ்சம் உண்டாயிற்று. இந்த மாயா சரீரம் நசிக்கும் பொழுது, மாயா சரீரம் சொல்றார் நம்ம உடம்ப. ஏன்? அது 5 தன்மாத்திரைகளாலும் 5 பஞ்சபூதங்களாலும் தான் இந்த உடம்பும் ஆயிடுச்சு. அதனால அதுவோ ஒரு அகங்காரத்தை தோற்றுவிச்சிட்டு இருக்கு. இப்ப வாசனைங்க, இப்ப மாம்பழம் ஜோரா மல்கோவா மாம்பழம் தராங்க. மாம்பழம் மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம் போல மாம்பழத்தை படிச்சு கையில என்ன பண்றோம்? முதல்ல நம்ம இயல்பு அழகு மஞ்சளா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு, அதை பார்த்து அப்படியே இருக்கும், மூக்காண்டு வச்சு வசிக்கும் இல்லையா? அது தன்மாத்திரை. இது இயல்பு. ஒவ்வொரு உயிருக்கும் இயல்பு இருக்கும், ஒவ்வொரு இயல்புக்கும் இருக்கு. அது படிச்சேன் நேற்று கூட ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நமீபியா அங்க இருக்கிற ஒரு இதுல சாங்சுவரியில ஒரு மரம் இருக்கு. அது பேர் எனக்கு வாயில நுழையில. அதுல பழங்கள்லாம் குலுங்குது அப்படியே. இந்த யானை என்ன பண்ணுது? போயிட்டு அப்படியே உழுக்குனா எல்லா பழங்களும் கொட்டு கேட்டுது. அதுக்காகவே அந்த சார் என்ன பாருங்க சார், அந்த யானை தன்னுடைய துதிக்கையில ஆட்டுறச்ச 100-150 பழம் விழுறச்ச அதை காக்கா கொத்தி சாப்பிடுது, குரங்கு சாப்பிடுது, முயல் சாப்பிடுது. பார்க்கணும் நீங்க அழகழகா. நான் அப்பதான் யோசிச்சேன், இந்த பழத்துக்கு எவ்வளவு டிமாண்ட் ஆடா. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஒரு 10 பழம் சாப்பிட்ட உடனே எல்லாம் அப்படியே ஆடுதுங்க, குடிமகன்கள் ஆயிடுது. சார் அங்கேயே ஆரம்பிச்சிடுது சார். நம்ம யாரையும் தப்பே சொல்ல முடியாது. அந்த குரங்கு டக்க நேரா போறன்னு நினைச்சுட்டு எங்க போய் முட்டிக்குது. அந்த உழுக்கிற யானை நிறைய சாப்பிட்டுட்டு அது நடக்க முடியாம போய் பொத்து ரோட்ல உட்காந்துக்குது. ஆனா யானை தான் எல்லாத்துக்கும் கொடுக்குது. ஆக அதனுடைய இயற்கை சுவாவம் அதுதானே மாயை. அதான மாயை இல்லையா? அதனால அவன சொல்ற மாயா சரீரம்.
மாயா சரீரம் தன்மாத்திரைகள் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு. அது நசிக்கும் பொழுது இந்த மாய பிரபஞ்சமும் மறைந்து விடுகிறது. அதுக்கு அப்ளை இது வைசி வர்சா. இந்த மாய பிரபஞ்சம் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தன்மாத்திரைகளும் ஐம்பெரும் பூதங்களும் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. அதுதான் பகவான் ரமணர். அவர் கடைசிக்கு தன்னுடைய பார்த்துட்டே இருந்தார். தன்னுடைய உடம்பை பாருங்க அழகா. அவர் சின்ன வயசு போட்டோ பாருங்க, நடு வயசு போட்டோ பாருங்க, ஒரு 60 வயசு போட்டோ பாருங்க, கடைசியா ஒரு வயசு பாருங்க. அது கண்கள் மட்டும் ரத்தனமா ஜொலிச்சுட்டு இருக்கு. அவருக்கு உடம்புலதான் மாற்றங்கள் ஏற்பட்டு. அதனால்தான் சொல்றார், மாயா சரீரம் நசிக்கும் பொழுது அதன் கூடவே இந்த மாயா பிரபஞ்சமும் நசித்து விடுகிறது. இது போல பிறந்தும் நசித்தும் மாய பிரபஞ்சமும் மாயா சரீரமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது தொடரணுமா வேணாமா அங்கிற முடிவு பண்றது நீதாம்பா. குருஜி சொல்லுவாரு, blessing is mine, choice is yours. blessing is mine, choice is yours. அது போல என்ன சொல்ற, சகல நதிகளும் சமுத்திர ஜலத்திலிருந்து உண்டாகி மீண்டும் சமுத்திரத்திலேயே கலப்பதை போல பிரம்மம் முதல் ஸ்தாவர ஜந்துக்கள் வரையில் எந்த ஒன்றும் எந்த பிரம்மத்திலிருந்து உண்டாயிற்றோ அந்த பரபிரம்மத்தையே மறுபடியும் பிரளய காலத்தில் லயிக்கும். சமுத்திரத்தில் அலைகள், நுரைகள், திவலைகள், குமிழிகள் எல்லாம் உண்டாகி மறுபடியும் அவை சமுத்திர ஜலத்திலேயே லயித்து விடுவதை போல இந்த மாயா சரீரம் நசிக்கும் பொழுது மாய பிரபஞ்சமும் மறைந்து விடுகிறது. அதனால தான் நம்முடைய கர்ம ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் நல்லா இன்டாக்ட் ஷுட் பி தேர். அந்த நல்ல வேலை பண்ற அந்த ஒரு சரீரத்தில் நம்ம இருக்கிறச்சியே இதையெல்லாம் மெல்ல 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 அந்த காமம், ரொம்ப காம ஜெயத்துவம் ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா, அந்த பிடிப்பு, ஈர்ப்பு, அந்த இச்சை, அந்த இச்சையிலிருந்து நம்ம மெல்ல மெல்ல விலகிட்டோம்னா இந்த உலகமே ஒரு விளையாட்டு போல இருக்கு. அதுதான் நிஜமாலுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா இது எல்லாம் கட்டி என்ன செத்தா போயிடும், இது எல்லாம் கட்டி என்ன செத்தா போயிடும், ரொம்ப தோணிட்டே இருக்கும். மசால் தோசை ரொம்ப இஷ்டம் எனக்கு உண்மையாலுமே. அன்னைக்கு தேசிய மனைக்கு போயிட்டு மசால் தோசை இருக்கா சார், மசாலா தீர்ந்து போயிட்டு நெய் ரோஸ் கீ ரோஸ் சாப்பிடுறீங்களா, அவன் கீ ரோஸ் காதலையா வாங்கல. நாங்க முதல்ல மனசு டொக்கு விழுது, ஐயோ மசால் தோசை சாப்பிடணும், மசால் தோசை போயிடுச்சு சார். உண்மை சார், எனக்குள்ள ஏற்பட்டு இருக்கு. அடுத்த நிமிஷம் மசால் தோசை சாப்பிடாட்டி என்னோட செத்தா போயிடும் அப்படி தோன்றச்ச டக்கு நம்ம விடுதலை ஆயிடும். அந்த விடுதலை தான் முக்கியம். தட் இஸ் a real liberation, nothing else, nothing else. If you want to get liberated, அந்த சங்கல்பம், அந்த இச்சையை விடுறதா ரொம்ப அழகா இங்க சொல்றார். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி. சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும். பிரம்மம், மாயை, அவித்யை, அகங்காரம். அகங்காரத்துலதான் இந்த தன்மாத்திரைகள், பஞ்சபூதம். இந்த அகங்காரத்தின் மூலமா தான் இந்த பிரபஞ்சமே இருக்குங்கிறார். மாயைக்கு அடிப்படையே அகங்காரம் தான், தன்மாத்திரைகளும் பஞ்சபூதங்களும். அது மறைகிறச்ச பிரபஞ்சமும் மறைந்து. எவ்வளவு அழகுங்க, எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு இல்லையா, எவ்வளவு அழகு. அந்த தூரம் மாம்பழம் வாசனை ருச்சி வாசனை பாக்குறீங்க, அன்னைக்கு பார்த்து கோல்டு எங்கேயோ ஏசி ரூம்லயே ஏசி தியேட்டர்லயே செம்ம கோல்டு குடிச்சு எடுத்து மூக்குல ஒழுகுது. உங்ககிட்ட அழகான ஒரு மல்கோவா மாம்பழத்தை கொண்டு கொடுக்குறார், சார் சாப்பிடுங்கன்ட்டு. மல்கோவா வாசனை தெரியுமா? அது ருச்சி தான் தெரியுமா? அதே சரீரம் தானே, அதே கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் தானே. அப்போ சுகமா அனுபவிச்சு இந்த மாம்பழம், மல்கோவா மாம்பழம் என்ன ஆச்சு? சுகம் இல்லாததா தோன்றும். சோ இது நம்ம வெறுக்கவும் கூடாது, விரும்பவும் கூடாது. You have to accept both. மல்கோவா மாம்பழம் இருந்து if you are intact, மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதா இருந்தா சாப்பிடுங்க. அது இல்லையேன்னு ஏக்கப்படும். இதுதான் the real liberation. வெறுத்துக்க பார்க்க மாட்டேங்கிறது கிடையாது. You should understand the intricacies and the beautiful technique of the creation. அதுதான் அந்த மாயையை வெற்றி கொள்றதுன்னு கிடையாது, அந்த மாயையினுடைய அழகை ரசித்து கொள்ள வைக்கும். அதுதான் முக்கியம். இப்போ ரோஜா பூ அழகு பார்க்காம இருக்கவே முடியாது. ஒரு சின்ன குழந்தை, அந்த அம்மா காட்டுவாங்க அந்த யூடியூப்ல, ஒரு குட்டி பொண்ணு இருக்கு, ஜப்பானீஸ் பொண்ணு, அது டான்ஸ் போட்டுச்சு, எனக்கு இருக்குது. அதுக்கு விதமான ஜடை போட்டு அது ஒரு டிங் டிங் ஆடுறது.
அது உடம்பு குலுக்குது, இப்படி இப்படி ஆடுது. சார் அதை பாராட்டம் இருக்க முடியாது சார். ஏதோ ஒரு அழகு இருக்கு சார் அந்த உயிர்ப்புல. அந்த குழந்தைகளோட ஏதோ மியூசிக் என்ன பண்ணுது, அது டிங் டிங் ஆடுது. அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அதை நம்ம ரசிக்கணும். இறைவனுடைய அந்த அற்புதமான பிரபஞ்சத்தை, அந்த சக்தியை உணரணும், அம்பாளோட ஒரு அனுகிரகமா பார்க்கணும். அதே நேரத்துல அதை பந்தப்படக்கூடாது. அதுதான் லிபரேஷன், அதுதான் உண்மையான விடுதலை, அதுதான் ஜீவன் முக்தி. சரியா? இப்போ அடுத்தது என்ன பண்ற, இந்த சரீரம் எப்படி உண்டாயிற்று? 34வது சாப்டர், பஞ்சபூதங்களினால் சரீரம் உண்டாயிற்று. இது ரொம்ப முக்கியமான சாப்டர், கூடவே வர. பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூதமும் 2 பாகங்கள் ஆயிற்று. பஞ்சபூதங்கள் இருக்கணும், ஒவ்வொன்றுலயும் வந்து ரெண்டு பார்ட் ஆயிடுச்சு. ஒண்ணு சமஷ்டி, இன்னொன்னு வியஷ்டி. சமஷ்டினா சேர்ந்து இருக்கிறது, வியஷ்டினா வெவ்வேறா இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்ற, ஒரு தோப்புங்கிறோம். தோப்புங்கிறது சமஷ்டி. வியஷ்டிங்கிறது வந்து வேப்ப மரம், மாமரம், தென்னை மரம். இது எல்லா மரங்களுமே இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், தோப்புங்கிறோம். தோப்புங்கிறது சமஷ்டி, மரம்ங்கிறது வியஷ்டி. முதல்ல என்ன பஞ்சபூதங்கள்ல முதல்ல என்ன, முதல் பாதம் அந்த சமஷ்டி என்ன, பிரபஞ்சம் ஆகிறது. வியஷ்டி என்ன, சரீரம். ரொம்ப அழகுங்க, கூடவே வாங்க. பஞ்சபூதங்களுமே சமஷ்டிங்கிறது அந்த பிரபஞ்சம், வியஷ்டிங்கிறது சரீரம். அந்த லெவல்ல பாத்துக்கிட்டே வாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆகாச தத்துவத்தை எடுத்துக்கணும். ஆகாச தத்துவத்துல சமஷ்டி, சமஷ்டிங்கிறது தான் வந்து ஞாதா, அதுதான் பரபிரம்மம், பிரம்மத்தின் பிரதிபிம்பம். அடிச்சு சொல்ற, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சார். எவ்வளவு அழகா கேட் பண்றான் சார். நான் கூட சொல்லுவேன், அது இயல்பா வந்தது எனக்கு. போன ஜென்மத்தினுடைய ஒரு இதுவா இருக்கலாம், சுக்கிருதமா இருக்கலாம். பால்கனியில ஒரு சேரை போட்டுக்கிட்டு வானத்தை பாருங்க, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே அந்த வானத்தை பாருங்க, எல்லை இல்லாத இந்த வானத்தை. இல்லாட்டி டெரஸுக்கு போங்க, டெரஸ் போயிட்டு ஆகாசத்தை பாருங்க. உங்களுக்குள்ள என்ன நடக்கும், உனக்குள்ள என்ன நடக்கும், சொல்ல வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, உற்சாகம், சக்தி எல்லாமே உங்களுக்குள் தோணுச்சு. இத படிச்சப்பதான் ரொம்ப அழகா சொன்னது, எவ்வளவு உண்மைன்னு தெரியுது. ஆக ஆகாச பஞ்சபூதங்களில் ஆகாச தத்துவத்தில் சமஷ்டி என்னது, அதுதான் பிரம்மம். பிரம்மத்தின் பிரதிபிம்பமாக கூடினதே ஞாதா என்று சொல்லப்படும். அக்ஷரன், க்ஷேத்ரஜ்ஞன், புருஷன், ஜீவன் என்று இந்த சமஷ்டி அறியப்படும். ஆகாச ஆகாசம் சமஷ்டி, சமஷ்டினா மேஜர், அது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் என்ன, ஆகாச தத்துவத்துல ஆகாசம் ஞாதா ஆயிற்று, அதுதான் பிரம்மம். பிரம்மத்தின் பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன், அதுதான் ஞாதா என்று சொல்லப்படும். இதுவே அக்ஷரன், க்ஷேத்ரஜ்ஞன், புருஷன், ஜீவன் என்று சொல்லப்படும். இது வந்து சமஷ்டி, பிரபஞ்சத்தினுடைய பார்ட். வியஷ்டி என்ன, வியஷ்டி இந்த சரீரம். வியஷ்டி என்ன, இந்த சரீரம். இந்த சரீரம் என்னாச்சு, அது 4 பாகமா, 4 பாகமா. ஆகாசம் காற்று என்ற ஒரு கூறு. சோ 50% போயிடுது, மிச்சம் 50% 4ஆ பிரிக்கிறாங்க. முக்கால் கால். அதுல ஆகாசமும் காற்றும் சேர்ந்தது தான் மனசு, எண்ணங்கள். ஆகாசமும் அக்னியும் சேர்ந்தது புத்தி. ஆகாசமும் ஜலமும் சேர்ந்தது சித்தம். அந்த சித்தம் தான் இட் கீப்ஸ் எவரி இம்ப்ரெஷன். அதனால்தான் நம்ம பாடி இஸ் மேஜர் பார்ட் ஆஃப் தி மேஜர் எலிமெண்ட் இஸ் வாட்டர். இட் ஹஸ் காட் எவ்ரிதிங் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்தது ஆகாசம், பிருத்வி, அகங்கார். இப்படிதான் இந்த சரீரம் இருக்குங்கிற அனுபவத்துல பேசுற. ஆகாசம் காற்றோட சேர்றச்ச மனம், எண்ணங்கள் காற்று போல வந்துட்டே இருக்கு, சலனம்.
ஆகாசம் அக்னியோட சேர்ந்தப்ப புத்தியா செயல்படுது. ஆகாசம் ஜலத்தோட சேர்றச்ச அதனுடைய சித்தமாக வெளிப்படுகிறது. ஆகாசம் பிரத்தியோட இருக்கச்ச அகங்காரமா இருக்கு. இந்த சரீரத்துல இதுதான் ஆகாச தத்துவத்தினுடைய வியஷ்டி. சமஷ்டி பிரம்மம், பிரம்மத்தின் ஞாதா. வியஷ்டி இந்த உடம்பை பொறுத்த மட்டும் இதுதான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுதான் நம்ம அந்த கரணம் சொல்றோம். சோ ஆகாச தத்துவனுடையதான் அந்த கரணங்கள் நமக்குள்ள இருக்கிறது. இதை பார்க்க முடியாது. ஆனா அதனாலதான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். கரெக்ட். ஏன்னா ஆகாசம், நீங்க அமெரிக்காவில இருந்தாலும் ஆகாசம் தான், நீங்க எங்கன்னா ஒரு குட்டி கிராமத்துல இருந்தாலும் ஆகாசம் தான். ஆகாசம் இல்லாத இடமே கிடையாது. அதனால்தான் ஞாதா, அதாவது பிரம்மத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்பம் சொல்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதுல என்ன சொல்றார், இந்த நான்குமே அந்த கரணங்கள் என்று அழைக்கப்படும். மனம், அதாவது காற்று தத்துவம், ஆகாசத்தினுடைய காற்று வியஷ்டி. ஒன்றை நினைக்கும், மறுபடியும் அதை மறக்கும், மறுபடியும் அதை நினைக்கும். புரியுதா? ஒரு அனுபவத்தை நம்ம உணர்றச்ச அந்த அனுபவம் சுகமா இருந்தா அடுத்த நிமிஷம் மறந்துடும். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஞாபகத்து வருது. எப்படி இந்த சரீரத்தை எவ்வளவு கிளியரா அனலைஸ் பண்ணிட்டு அது வந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்றாரு. அதுதான் முக்கியம் எனக்கு. மனம் என்பது ஒன்றை நினைக்கும், பிறகு அதை மறக்கும், மறுபடியும் அதை நினைக்கும். நம்ம நான் இதுக்கே வர்றேன், குலாப் ஜாமுனுக்கே வர்றேன். நம்ம அழகா கொடுக்குறேன். ஏன் திங்க் பண்ண முடியும். மேக்சிமம் தாரா வீட்டுக்கு போறேன். தாரா வந்து அப்பா குலாப் ஜாமுன் சாப்பிட்டு ஜோரா இருக்கு, 2 3, அப்பா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, சரி 4, அதுக்கு மேல ஆமா தங்கமே போறோம், நமக்குள்ள ஒண்ணு போதும். அதுதான் நம்ம படைப்பு. சரிப்பா அப்படின்னு விட்டுவிடும். 2 நாள் இதை மறந்துடுறோம். ஆஹா தாரா வீட்டு என்ன ஜோரா இருந்துடும், பிரமாதமா இருந்துடும். அப்புறம் அதுக்கு பேர் வேற மாம்பழமோ இல்லாட்டி பாதாமாலோ கிடைச்சதாலும் போயிட்டு மனசு. 1 வாரம் கழிச்சு தாரா வீட்டு பக்கமா போறச்ச, குலாப் ஜாமுன் எவ்வளவு பிரமாதமா இருந்தது, குலாப் ஜாமுன் சாப்பிட்டோம் நாள் ஆச்சு இல்ல அப்படின்னு மனசு மறுபடியும் அதை நினைக்கும். அதுதான் காற்று தத்துவம். வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க பிராணாயாம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, சுதர்ஷன கிரியா பண்ணிட்டே இருங்க, மனத்தினுடைய சலனம் தானாக அடங்கிடும். வலைபடு புட்போல் வழி உள் அடக்க, வலைபடு புட்போல் மனம் ஒடுங்கும் உந்தி பெற, ஒடுக்கும் உபாயம் இதுவே உந்தி பெற. பகவான் ரமணர் அடிச்சு சொல்ற. ஏன் மனசு வந்து ஆகாசத்தினுடைய சேர்ந்த வியஷ்டி, காற்று தத்துவம். காற்றை நீங்க பிடிக்க முடியாது, ஆனா காற்றை உங்கள் லயத்திற்கு கொண்டு வர முடியும். சார் எப்பேற்பட்ட ஞானம் சார், எப்பேற்பட்ட ஞானம். அதனால மனசை உங்க லயத்துக்கு கொண்டு வரணும்னு the basis is the breath. Once you strongly practice the pranayama, பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா மனசு நீங்க சொன்னது கேட்கும். மனசு உங்க மேல ஆதிக்க குலாப் ஜாமுன் கேட்கும். அட போனா போயிட்டே இருக்கும். புரியுறதா? அதுதான் லயம். that's liberation. லிபரேஷன் தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டே வரணும். ஏன்னா இந்த சரீரம் நசிக்கும் பொழுது மாயா பிரபஞ்சம் நசித்து விடுகிறது. அவரை சொல்ற. அப்போ மாயா பிரபஞ்சத்தினுடைய சமஷ்டி என்ன? ஆகாசம். வியஷ்டி என்ன? 4. ஆகாசம் பிளஸ் காற்று மனம், ஆகாசம் பிளஸ் அக்னி புத்தி, ஆகாசம் பிளஸ் ஜலம் சித்தம், ஆகாசம் பிளஸ் பிருத்வி எர்த் இஸ் அகங்காரம். எவ்வளவு அழகா சார். இந்த மாதிரி ஒரு எலாபரேஷன் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லணும். சார் எத்தனை வருஷம் எடுத்திருந்தா தெரியுமா? More than he has taken 10 years to formulate this book. அப்ப இதே சைவ சித்தாந்த கழகம் தான் இந்த பிரசுரம் பண்ணியிருக்கு. இது கடைசி அது பாருங்க, இது கடைசியா ரீபிரிண்ட் வந்தது 2002. அதுக்கப்புறம் இந்த புக்கை சீர்ந்து வர கிடையாது. 20 வருஷம் ஆயிப்போச்சு. அவரும் மறந்துட்டார். இதுதான் காலத்தின் கோலம். ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம் எப்பேற்பட்ட ஒரு ட்ரெஷர் ட்ரோ. இன்னைக்கு விலை போகல. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி வைத்தேன் வள்ளலார் சொன்ன மாதிரி. எனிவே நமக்கு வேல்யூ தெரியும். வந்துட்டீங்களா? இப்போ ஆகாச தத்துவம் சமஷ்டி என்ன,
வியஷ்டி என்ன தெரிஞ்சிடணும். கிளியர்? ஓகே. இப்ப அடுத்தது வாயு. வாயுனுடைய சமஷ்டி வியானவாயு. இந்த உலகத்தை இயக்கக்கூடிய வியானா, உலகம் பூரா பரவி இருக்கக்கூடிய காற்று தத்துவம். நீங்க சொல்ற அந்த ட்விஸ்டர், நீங்க சொல்லக்கூடிய அந்த சுனாமி ஏற்படக்கூடியது, இந்த மேக்சிமம் அந்த காற்றினுடைய அத்தனை சக்திகளையும் அடக்கியது இந்த பூமியில் வியானவாயு சமஷ்டி. அந்த காற்று தத்துவம் பாருங்க, பிரபஞ்சத்தினுடைய காற்றினுடைய அம்சம் என்ன? வியானவாயு. இந்த பூமியை ஒரு என்ன சொல்றது, அதுதான் ஒரு புருஷனை யோசிச்சு பாருங்க. ஒரு உயிருள்ள புருஷனா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த புருஷனுடைய ஆகாச தத்துவத்தை பார்த்தோம். இப்போ வாயு தத்துவம் சுவாமியுடைய ஒரு விஸ்வரூப தரிசனமா பாருங்க. ஒரு சுவாமி விஸ்வரூபம் எடுத்துட்டா அவருக்குள்ள வாயு தத்துவம் எப்படி இருக்குன்னு வியானவாயுவா மாறி இருக்கு. வியானவாயு என்ன? எங்கும் பரவி இருக்கக்கூடிய. ஓகே, இது வியஷ்டி. நம்ம சரீரத்துக்கு வாங்க. வாயு பிளஸ் ஆகாசம் நமக்குள்ள சமான வாயு. ரொம்ப அழகா இருக்கு. வாயு பிளஸ் ஆகாசம் சமான வாயு. அதுதான் நம்ம சமன்படுத்துது. நம்ம நேவல் பாயிண்ட் ஒரு அற்புதமான பார்ட்டிஷன் மாதிரி. அடுத்தது வாயு பிளஸ் அக்னி உதான வாயு. அதனால்தான் உஷ்ணம் வேணுங்கிறது. நல்ல ஞானம் வருது. அதுக்கு அடுத்தது வாயு பிளஸ் ஜலம் பிராணவாயு. பிராணா. வாயு பிளஸ் பிருத்வி அபான வாயு. அவ்வளவுதானேங்க. பானா பிராண உதான சமானம் இல்லையா? நமக்குள்ள இந்த குட்டியா இருக்குது. இது எல்லா ஜீவ பிராசிகளுக்கும் பஞ்ச பிராணன்களாய் இருக்கின்றது. ஒரு கடைக்குட்டி எறும்பிலிருந்து மனிதர் ஈராக அனைவருக்குள்ளும் இந்த தத்துவம் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆக வாயு தத்துவம் எடுத்துட்டோம்னா சமஷ்டி அப்படின்னு வியானவாயு. வியஷ்டி என்ன? வாயு பிளஸ் ஆகாசம் சமான வாயு, வாயு பிளஸ் அக்னி உதான வாயு, வாயு பிளஸ் ஜலம் பிராணவாயு, வாயு பிளஸ் பிருத்வி அபான். அப்படிதான் இந்த சரீரம் இயங்கும். அப்பா ஒரே ஒரு டவுட்பா. இப்ப வாயு பிளஸ் அக்னி இப்ப நம்ம வயிறுல தானப்பா அக்னி இருக்கு. சொல்லுமா. அப்ப நம்ம அப்பான வாயு தானே நம்ம வயிறு பக்கம் இருக்குன்னு சொல்லுவோம். இல்ல இப்போ நம்முடைய நேவல் பாயிண்ட் இல்லையா? நேவல் பாயிண்ட் உனக்கு அது எனர்ஜி பாயிண்ட். யூ ஆர் ரைட். பட் அந்த எனர்ஜி it is only useful to activate the body, whereas the purpose of the agni is to raise your udana. ஞானம் வரத்துக்கு இதுதான் வழி. சோ அங்க அக்னி தத்துவத்தை நம்ம உதாரணத்துக்கு பயன்படுத்துறப்ப அது உதாரணமா வெளிப்படுது. நம்ம சாப்பிட சாப்பாடு ஜீரணமாறப்ப அது சமான வாயுவா இருக்கு. ஆனால் அக்னி தத்துவத்துடன் சேரும் பொழுது அது உதாரணமாக நம்முடைய உடம்புல அது ஐக்கப்படும். நம்ம உடம்பு இயக்கப்படும். ஓகேப்பா. கிளியர்? வெரி குட். அப்புறமா அடுத்தது அக்னி தத்துவத்துக்கு வரும். அக்னி தத்துவம் சமஷ்டி. இந்த பிரபஞ்சத்துல எப்படி இருக்கு? பிரபஞ்சத்துல அந்த இருக்கக்கூடிய பிரம்மம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு இல்லையா? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இறைவனுக்கு எதையுமே ஒழிக்க முடியாதுங்கிறது இதுதான். The Brahman is observing everything. அவர் என்ன சொல்றார்? பிரம்மத்தினுடைய கண்களாக விளங்குகிறது அக்னி. அத விஸ்வரூப தரிசனத்துல கூட வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் அப்படின்ட்டு அழகா சித்தரிப்பாங்க. சார் எல்லாமே இன்டர் கனெக்ட். எல்லாமே இன்டர் கனெக்ட். கண்கள் மூலமா தானே ஒளி வெளிப்படுறது. அதனால சூரிய சந்திரர்கள் சொல்றார் அந்த கண்களாக விளங்கக்கூடியது சமஷ்டி அக்னி. அதுவே வியஷ்டிக்கு வாங்க, உடம்புக்கு வாங்க. உடம்புக்கு வர்றச்ச அக்னி பிளஸ் ஆகாசம் ஸ்ரோத்ரம் காது. அக்னி பிளஸ் ஆகாசம் காதுகளாக விளங்குகிறது. அக்னி பிளஸ் வாயு
சரீரம் சருமம் சர்மம் இல்லையா? வாயு தத்துவம் என்ன? ஸ்பரிசம் தானே. ஆகாச தத்துவம் தானே காதுகள், சப்தம். அக்னி பிளஸ் ஆகாசம். அவ சொல்ற ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ரம்னா காதுகள். அக்னி பிளஸ் வாயு துவக்கு. துவக்குன்னு சரீரம் சர்மம். அக்னி பிளஸ் ஜலம் ஜிஹ்வை. ஜிஹ்வைன்னா நாக்கு. அக்னி பிளஸ் பிருத்வி மூக்கு கிராணம். அதான் அந்த காலத்துல உக்ரான அறையும்பாங்க. இப்ப சமையல் கட்ட ஏன்னா வாசனையா வருதோ இல்லையோ அதனால அர்த்தம் இருக்கு பாருங்க, எப்படி அழகா இருக்கு பாருங்க. இந்த ஐந்தும் ஞானேந்திரியங்கள். அக்னி பிளஸ் ஆகாசம் ஸ்ரோத்ரம் காதுகள். அக்னி பிளஸ் வாயு சரீரம் துவக்கு சர்மம். அக்னி பிளஸ் ஜலம் நாக்கு ஜிஹ்வை. அக்னி பிளஸ் பிருத்திவி மூக்கு. இது வந்து ஞானேந்திரியங்கள். சரியா? அப்புறம் தண்ணிக்கு வரல, ஜலத்துக்கு வரல. ஜலத்தினுடைய சமஷ்டி ரசம் தன்மையாற்று. இந்த உலகத்துல எந்த பொருளில் இருக்கக்கூடிய சுவை இருக்கோ இல்லையோ அந்த சுவை தான் பிரம்மத்தினுடைய அந்த ஜலத்தினுடைய சமஷ்டி. பெருசா அந்த உலகத்தை ஒரு விஸ்வரூபமா பாத்தீங்கன்னா அதனுடைய ரசம் இருக்கோ இல்லையோ, அதனுடைய எசன்ஸ் இருக்கோ இல்லையோ, அந்த எசன்ஸ் தான் வந்து அதனுடைய தன்மையாயிற்று. ருச்சி ஜலத்தினுடையது ருச்சி. அதுக்கு வியஷ்டி. வியஷ்டினா நம்ம சரீரத்தில் எப்படி இருக்கு? ஜலம் பிளஸ் ஆகாசம் சப்த தன்மாத்திரை. ஜலம் பிளஸ் வாயு ஸ்பரிச தன்மாத்திரை. இது தன்மாத்திரைகள். ஜலம் பிளஸ் ஆகாசம் சப்தம் தன்மாத்திரை. ஜலம் பிளஸ் வாயு ஸ்பரிச தன்மாத்திரை. ஜலம் பிளஸ் அக்னி ரூப தன்மாத்திரை. ஜலம் பிளஸ் பிருத்வி கந்தம் வாசனை தன்மாத்திரை. ஆக இந்த ஐந்தும் பஞ்ச தன்மாத்திரைகள் என்று அறியப்படும். அதான் பிரபஞ்சத்துக்கும் நம்ம சரீரத்துக்கும் சம்பந்தப்படுத்திட்டே வர அழகழகா. அடுத்தது பிருத்வி. இந்த பிருத்வி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுக்கும் பிரம்மமே கழிவுகளா இருக்கு சார். அதுதான் சார் அற்புதம் சார். நான் நிஜமான மனசார இவர் காலில் எத்தனை மணி விழுந்தாலும் கும்பிட்டாலும். அதாவது கடவுளுக்கு மாலை போடணும், கடவுளுக்கு வந்து கிரீடம் வைக்கணும், அது சொல்றச்சு ஆஹாங்கிற. கடவுள் தான் மலமாவும் இருக்கார், கடவுள் தான் சாக்கடையாவும் இருக்கார், கடவுள் தான் கழிவாவும் இருக்கார் சொன்னா எத்தனை பேர் சகிச்சுப்பாங்க? நீ நாஸ்திகம் பேசுற, நீ கடவுளை ஒத்துக்கலன்னா. ஆனா கடப்பா சுவாமிகள் சொல்ற, எதையெல்லாம் வெளிப்பாடாக வெளித்தள்கிறாயோ, எதையெல்லாம் இயற்கை இந்த வெளித்தள்கிறதோ அதுதான் சமஷ்டி. அதுதான் அந்த ஸ்வரூபத்தினுடைய அந்த விஸ்வரூபத்தினுடைய குதமாக விளங்குகிறது. எப்படி அடிச்சு சொல்றார்? இட் இஸ் தி ஆனஸ் ஆஃப் தட் விஸ்வரூப பிரம்மம். பிரபஞ்சத்தை ஒரு நீ பெரிய ஒரு விஸ்வரூப தரிசனம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி சொல்றார். எது வெளித்தள்ளுதோ, எது வேண்டாததை வெளித்தள்ளுதோ அதுதான் பிருத்வி. ஆக சமஷ்டி குதம் சொல்றார். வியஷ்டி கர்மேந்திரியங்கள். பிருத்வி பிளஸ் ஆகாசம் பேசுவதற்கு வாய் வாக்கு. பிருத்வி பிளஸ் வாயு பாணி கைகள். பிருத்வி பிளஸ் அக்னி பாதங்கள் நடக்கிறதுக்கு. பிருத்வி பிளஸ் ஜலம் குய்யம் பிறப்பு உரு. இந்த ஐந்தும் கர்மேந்திரியங்கள் என்று அறியப்படும். இவ்வாறாக சமஷ்டி என்னும் 5 தத்துவங்களுடனும் வியஷ்டி என்னும் 20 தத்துவங்களும் சேர்ந்து 25 தத்துவங்களாக சரீரம் பிறந்தது. அவ்வளவுதான். இது பெஸ்ட். இது கிரக்ஸ் ஆஃப் இட். அதுக்கப்புறம் அவர் வந்து கிடுகிடுன்னு சொல்லிடுறாரு. என்னது?
இது படிச்சுட்டு போயிடும். குடும்பத்தில் இருந்து கொண்டு தாமரை இளர் தண்ணீர் போல எப்படி பிள்ளை பூச்சி சேற்றில் இருந்தாலும் சேற்றை அது தொடாமல் இருப்பதை போல. பிள்ளை பூச்சி பார்த்திருக்கீங்களா? நீங்க பிள்ளை பூச்சி குட்டி அப்படி இப்ப நெளிஞ்சோன்னு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? நம்ம வீட்டுல அந்த காலத்து கிராமத்துல பார்ப்போம். அவர் என்ன அழகா எக்ஸாம்பிள் தர பாருங்க. பிள்ளை பூச்சி இருக்கிறது சாக்கடையில் தான், சேத்தில் தான். ஆனா அந்த சேற்றை தொடாது. சேத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. குடும்பத்தில் இருந்து கொண்டு தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாது, ஆனா தண்ணீர் தான் இறங்கும். பிள்ளை பூச்சி சேற்றில் இருந்தாலும் சேற்றை பற்றாமல் இருப்பது போலவும் மூச்சு என்னும் நூலால் மன குரங்கை கட்டி ஜபம் செய்து வர பாவ கர்மங்கள் ஒழிந்து மோட்சத்தை அடைவீர்கள். மோட்சம் என்றால் விடுதலை. சார் என்ன அழகா சொல்றார் சார். மோட்சம் என்றால் விடுதலை. விடுதலை என்றால் முன் சொல்லிய காம குரோதாதிகள் என்னும் 10 குணங்களும் ஈஷணாத்ரயங்களும் பூர்த்தியாக விட்டுவிட்டால் பிறகு எந்த எண்ணங்களும் இல்லாமல் தானாயிருந்து அந்திம காலத்தில் பரமாத்மாவில் கலந்து போவதே உண்மையான மோட்சமாகும். சார் இதுக்கு ஈடாந்து எதுவுமே கிடையாது. கரெக்டா நெத்தி அடிக்கிறார். If you want to have a liberation, that is entirely different. It has got nothing to do with your. அதுக்கப்புறமா further chapter வரலாம், நிறைய வருது. நீ செய்யற ஜபதபம், நீ போற யாத்திரை, தீர்த்த யாத்திரை, நீ போற எதுவுமே இதுக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாதுடா. திரும்பி 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 ஜென்மம் எடுத்துட்டு இருப்ப. இவை எல்லாமே கர்ம சம்பந்தப்பட்டது. ஆனால் உண்மையான விடுதலை என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் என்ன, இந்த சரீரம், இந்த சமஷ்டி என்ன, இந்த வியஷ்டி, இது 2 தான். சரீரம் மறைந்தால் பிரபஞ்சம் மறைந்தது. பிரபஞ்சம் மறைந்தது பிரளய காலில் அழக முடிக்கிறார்ல. இதுதான் இன்னைக்கு. இது போதும், இது முடியுது. அடுத்தது சரீர லட்சணம் சாங்கிய விசாரணைன்ட்டு அடுத்த சாப்டர் போலாம். ஸோ 34 சாப்டர் முடிச்சிருக்கேன் நாம. ரொம்ப அழகா, நமக்கு தெரியாமன்னு கிடையாது. இது பல விதங்கள்ல, பல நூல்கள்ல, பல குருக்கள் மூலமா தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சதுதான். ஆனா இவர் அப்படியே ஆர்டர் பை ஆர்டர், ஒண்ணு பின்னாடி எப்படி ஒரு எல்கேஜி ப்ரீ கேஜி ஸ்டூடெண்ட் கூட்டு போற மாதிரி நம்மளை கூட்டு போற. இதுதான் இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாயிற்று, பிரம்மம், அதுக்கு அடுத்தது மாயை, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அகங்காரம் அப்புறமா எப்படி பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் எப்படி சமஷ்டி வியஷ்டி, அந்த சமஷ்டி வியஷ்டி எப்படி பிரபஞ்சத்துக்கு தன்மாத்திரையா இருக்கு, எப்படி பிரபஞ்சத்துக்கு சரீரமா இருக்கு, அந்த வியஷ்டி எப்படி நமக்குள்ள உடம்புல தன்மாத்திரையா இருக்கு, நமக்குள்ள வியஷ்டியா இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கி அந்த சாப்டர் முடிக்கிறார். அற்புதமா இந்த சாப்டர் படிச்சுட்டு அப்படியே எனக்கு உண்மையான உடம்பு சிலிர்ச்சு. அவர் எப்பேற்பட்ட ஒரு அப்பாவா, ஒரு தந்தையா நமக்கு வழிகாட்டி இருக்கார். உட்கார்ந்து பொறுமையா எழுதியிருக்கார் சார். எனக்கு அதான் சார் முக்கியம். நம்ம உட்காந்து 10 லைன் எழுதுறது பொறுமை கிடையாது. மெசேஜ் கிக்கின்னு நம்ம ஏபிசிடி அடிச்சுட்டு இருக்கோம். அவர் உட்கார்ந்து தனக்கு பிறப்புல அடுத்து வரக்கூடிய பரம்பரை எப்படி ஞானத்தை அடையும். மோட்சம்ங்கிறது ஒண்ணுமேடா முட்டாளே, விடுதலை தான்டா மோட்சம். நீ ஒவ்வொருத்தையுமே ரெஃபர் பண்ணிட்டே வா. விடுதலை தான் மோட்சம், தனியா மோட்சம் ஒண்ணும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் நீ, இந்த பிரபஞ்சம் சரீரம், 2 தான். இது ஒண்ணுக்கு எவ்ரி திங் வர்றப்ப பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல ஆர் யூ லிபரேட்டட் ஆர் நாட், கொஸ்டின் யுவர் செல்ஃப். இதுதான் கடைசியில் அது முக்கியமான காம ஜெயத்துக்கு சங்கல்பத்தை விடு, இச்சையை விடு. ஆசை எருமின்கள் ஈசனோட ஆயினும் ஆசை எருமின், ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்களை ஆசை விட ஆய் வரும். இந்த அழகா எலாபரேட்டா பண்ணாரு. ஸோ இன்னைக்கு போதும். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். என்ன டவுட் ஒண்ணு கேட்கலாம், இல்லாட்டி ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. இன்னைக்கு டாபிக் ரொம்ப மச் நீடட் டாபிக்பா. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குப்பா. நீங்க சொன்னே இல்லையா, அந்த காமம், அந்த இச்சை, இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் காமம், எல்லாத்துக்கும் தானே சொல்றேன்ப்பா. சங்கல்பத்தை விட்டோம்னா
அந்த சங்கல்பம் விட்டுடுங்க. அது சொல்றேன் இல்லையாப்பா. ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் திங் பா. அதாவது அந்த காமத்திலயோ வாட் எவர் இட் இஸ், அதோட எண்ட் ஃபீலிங் கிடைக்கிற சங்கல்பம் விடுன்னு சொல்றேலா, இல்லன்னா சங்கல்பத்தி அது ஸ்டார்டிங்கே விட்டுரு அப்படிங்கிறேலா? அந்த அதாவது தாமரைகள் தண்ணீர் போல நம்ம அனுபவங்கள் தேவை. அந்த அனுபவங்கள் நாம பந்தப்படக்கூடாது இல்லையா? மனசோட இயற்கை சொன்னார்ல, மனசு ஒண்ணு என்ஜாய் பண்ணோம், மறந்துடும். ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் கேட்கும். அந்த 10 நாள் கழிச்சு கேட்கறச்ச இது தேவையா அந்த கேள்வி நமக்குள்ள வரும். அந்த சங்கல்பத்தை விட கண்டிப்பா. சோ பைபிள்ல கூட thy will be done, thy will be done. ஓகேப்பா, புரியுதுப்பா. அதுதான் முக்கியம். Thank you. நம்ம அழகா அற்புதமா போலாம். எனக்கு ஒரு மெய்சில் இருக்கு, எவ்வளவு ஒரு பெரியவர். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னுட்டு நமக்கு ஒரு புக்காக எழுதி கொடுத்துருக்காரு. 1058 பக்கம் அந்த புக். அது பார்க்க பார்க்க ட்ரெஷர் ட்ரோவ் இட் இஸ். சார், இங்க சங்கல்பம்ங்கிறது ஃபீவரிஷ்னஸ் அப்படி எடுத்துக்கலாமா? ஃபீவரிஷ்னஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாட், தி இமேஜினேஷன். ஃபீவரிஷ்னஸ் வந்து இட் ஃபாலோஸ் தி சங்கல்பா. அவர் சங்கல்பத்தை விட்டுடுங்கிற, ஆனா சங்கல்பத்தை வெறுக்காது. லோப் ஜாமான் இருக்கட்டும், வேணும் வேணும் வேணுங்கிறத ஃபீவரிஷ்னஸ். சொல்லு நீ சொல்லுச்சியா. தேவையான aspect of all Ishna is desire. But that desire becoming obsessive is common. Correct. Excellent. So the need base is wanted. அது தேவை. சாப்பிடுறது பசிச்சா சாப்பிடணும், ஆனா சாப்பாடை நம்முடைய வாழ்க்கை எடுக்கூடாது. டாக்டர் அன்னிபெசன்ட் சொல்லுவாங்க, we need to eat to live, we should not live to eat. That's the difference between the ஈஸ்வர திரயங்க, தாரேஷனை, புத்திரேஷனை, தனேஷன். Difference between need and greed. சொல்லுமா தாரா. ஆக்சுவலாப்பா இப்ப நீங்க சொல்றீங்கல்லப்பா சங்கல்பமா விட்டுறணும்ன்றது, அது இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு ஜெனரலா சொல்றேன்ப்பா. லைக் திருப்பி திருப்பி நம்மளுக்கு அந்த ஆசை வந்துட்டே இருக்குல்ல, அதனால உலகமே இருக்கு. ஆனா இட்ஸ் லைக் a ட்ரையாங்கிள் மாதிரிப்பா இந்த. ஆனா நீங்க பிராணாயாமம் பண்ண பண்ண அது தானாதான்ப்பா கம்மியாகுது. நம்ம விட முடியாது, அது தானா கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. தான் சொல்றேனே, யூ cannot encounter the mind. மைண்டோட சண்டை போடவே முடியாது. அந்த மைண்டு எத்தனையோ உடம்புகளை பார்த்தாச்சு. The mind is stronger. Being backed up by your சித்தம். அதோட சண்டை போடவே கூடாது. நம்ம வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். வழி உள் அடக்க வலைப்படுப்புட் போல் மனம் ஒடுங்கும் உந்தி பெற ஒடுக்க உபாயம். அதனால அதோட சண்டை போடாம நீ பாட்டு போய்க்கோ, நான் பாட்டு முடிச்சு விட்டு விடுறேன் பண்ணுங்க. It's like fighting with the shadow. You cannot fight with the shadow and win. You turn your and face the light. There is no shadow. So it is your choice whether you want your liberation or you want to continue the playing. That's important. பற்றுக பற்றத்தான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, அதுதான் சங்கல்பம். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இல்லையா? நான் கூட குலோப் ஜான விட்டுட்டேன். முதல் கூட விருந்துல வச்சாங்க, எடுத்து கொடுத்துட்டேன். வெரி குட். அது கொடுத்தது அப்புறம் கூட ஐயோ கொடுத்ததுதான் தோணக்கூடாது. வெரி குட். இல்ல இல்ல வேண்டாம். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இதை பிராக்டிகலா பார்க்கலாம் வாழ்க்கையை. ஒரு வீட்டுல நம்ம வடபணி இருந்தப்ப ஒரு தம்பி, நம்ம அருண் வயசு இருக்கும், தொப்ப கட்டையா நனைஞ்சிட்டு வந்தார் மழையில. சார் யூனிஃபார்ம் எனக்கு உங்ககிட்ட ஒரு ப்ளூ ஷர்ட் இருந்தா கொடுங்க. யாருன்னு தெரியாது. ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் சார், இந்த நனைஞ்ச ஷர்ட்டோட போனா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த வெரி வெல் பில்ட் ஒண்டர்ஃபுல் யங் மேன் பார்த்தேன். அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளூ ஷர்ட், செக்ரி டிஷர்ட், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், அஃபிஷியல். நான் ஆஃபீஸா இருந்தப்ப அப்புறம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
அது பூரணி கல்யாணத்துக்கு வாங்கின ஷர்ட் அது வேற எனக்கு ஒரு ஆடட் வேல்யூ அதுக்கு. அதான் பூரணி கல்யாணத்துக்கு போட்டுட்டு இருந்தேன் ப்ளூ ஷர்ட். பார்த்தேன் ஒரு நிமிஷம், இது மேல என்னடா பட்டு, மவனே வச்சுக்கோ போட்டுக்கோ, சரியா இருக்காப்பா சார்? சரியா இருக்கு சார், வச்சுக்கோ சார். இதை பிடிச்சிட்டு நான் வந்து அயர்ன் பண்ணி உனக்கு கொடுக்குறேன், வேண்டாண்டா நீயே வச்சுக்கோ, ஹாப்பியா வச்சுக்கோ. Finished. That's it. That's life. So the basis is going with liberation. Are you really living a liberated life? நீங்க உண்மையா லிபரேட் லைஃப் கம்பேர், அது வந்து அவர் ஒன்லி அவர் சாய்ஸ். இது போக போக வாழ்க்கையில பல நிலைகள். சரியா? ஜெய் குருதேவ். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். அடுத்த வாரம் ஜெய் குருதேவ்ப்பா.